ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, உளுந்து வடை, பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பு கூடவே காரத்துக்கு வரமிளகா 5 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா 3 எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தான், வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா, உளுந்து எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம உளுந்து ரொம்ப வறுக்கணுங்கன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை கூட வறுபடுற அளவே போதுமானது. இப்போ வரமிளகா நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயத்து கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. இப்போ வெங்காயம், வரமிளகா, புளி எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. இந்த தக்காளி சட்னிக்கு வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும், தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. உளுந்து பாருங்கள், நம்ம வெங்காயத்தை வதக்கும் போதே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம இந்த சட்னிக்கு வதக்கினா போதுங்க. உளுந்தை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் சேர்க்கணும்னு இல்லைங்க. இந்த சட்னி இப்படி செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய தக்காளியாக 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி தோல் நல்லா மசியறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி தோல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. சட்னிக்கு தக்காளி நல்லா குழைவாக வெந்துடணுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி சூட்டிலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. மல்லித்தலையும் கறிவேப்பிலையும் பச்சையாக இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு தடவை அந்த சூட்டில் கலந்து விடும்போது சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்மளுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க. 6ல் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேங்க. அதையும் அலசி சட்னியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சட்னியை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த சட்னியை தாளிக்காமல் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தாளிக்கும் போது இந்த சட்னியோட ருசி இன்னமுமே அதிகமாகும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. உளுந்து வடைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சாஃப்டான இட்லி, கிறிஸ்பியான தோசை கூடலாம் இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் 2 இட்லி 2 தோசை அதிகமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட சுவை சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.